வாட்டி ரீகேப் மட்டும் பார்ப்போம். ஸோ தமிழ்நாட்டில் குறிப்பிடத்தக்க ஆறுகள் வந்து பார்த்திங்கன்னா காவேரி, பாலாறு, பெண்ணை, வைகை மற்றும் தாமிரபரணி ஆறுகள். எந்த ஆறு வந்து வற்றி போகாத ஆறுன்னு பார்த்திங்கன்னா தாமிரபரணி ஆறு வந்து வற்றி போகாத ஆறு. எதனாலன்னு பார்த்திங்கன்னா அது தென்மேற்கு மற்றும் வடகிழக்கு காலங்களில் வந்து மழை வந்து பெறுறதால. காவிரி ஆறு எங்கே உருவாகுதுன்னா கர்நாடகா மாநிலம் கூர்க் மாவட்டத்தில் பிரம்மகிரி குன்றுகளில் வந்து தலைக்காவேரி என்ற இடத்துல வந்து உருவாகுது. இந்த காவிரி ஆறு வந்து பார்த்திங்கன்னா கர்நாடகா தமிழ்நாடு மாநிலங்களுக்கிடையே எத்தனை கிலோமீட்டர் தூரத்துக்கு வந்து ஆறே வந்து ஒரு எல்லையாக அமைஞ்சிருக்குன்னு பார்த்திங்கன்னா 64 கிலோமீட்டர். ஒகேனக்கல் நீர்வீழ்ச்சியை காவிரி ஆறு எந்த மாவட்டத்தில் உருவாக்குதுன்னா தர்மபுரி மாவட்டத்தில் வந்து உருவாக்குது. மேட்டூர் அணையை வந்து எப்படி அழைப்பாங்கன்னா ஸ்டான்லி நீர்த்தேக்கம்னு நினைப்பாங்க. இந்த மேட்டூர் அணை வந்து எந்த ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டிருக்குன்னா காவிரி ஆற்றின் குறுக்கே வந்து கட்டியிருக்காங்க. இது எந்த மாவட்டத்தில் அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா சேலம். காவிரி ஆற்றின் துணை ஆறுகள் வந்து பார்த்தீங்கன்னா பவானி, அமராவதி, நொய்யல் ஆறுகள் வந்து துணை ஆறுகள். அகன்ற காவேரின்ட்டு எங்கே அழைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா திருமுக்கூடல். ஸோ கரூர்லேருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய திருமுக்கூடலில் வந்து காவிரி ஆற்றோட வந்து அமராவதி, நொய்யல் ஆறுகள் வந்து இணையும். அந்த பகுதி வந்து அந்த இணையிற பகுதி வந்து அகன்றும் அகலம் வந்து அதிகமாக இருப்பதால் அகன்ற காவேரி அப்படின்னு அழைக்கிறாங்க. அகன்ற காவேரி என அழைக்கப்படும் இடம் எதுன்னா திருமுக்கூடல். திருச்சிராப்பள்ளியில் வந்து 2 கிளைகளாக வந்து பிரியும். வடக்கிளையை எப்படி சொல்லுவாங்கன்னா கொள்ளிடம் அல்லது கொலேருன் அப்படின்னு சொல்லுவாங்க. தென்கிளை வந்து காவேரியாக அப்படியே தொடரும். ஸோ நம்ம வந்து தென் இந்தியாவில் இருக்குமா, அப்போ தென்கிளை வந்து காவேரி அப்படியே தொடரும்ன்றதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஸ்ரீரங்கம் தீவை வந்து எத்தனை கிலோமீட்டர்? ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா திருச்சிராப்பள்ளியில் வந்து 2 கிளைகளாக பிரிஞ்சு 11 கிலோமீட்டருக்கு அப்புறம் வந்து ஸ்ரீரங்கம் தீவை வந்து உருவாக்கக்கூடிய ஆறு எதுனா காவிரி ஆறு. கல்லணையை எப்படி அணைப்பாங்க? கிராண்ட் அணைக்கட் அப்படின்னு அழைப்பாங்க. அது எந்த ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டிருக்குன்னா காவிரி ஆற்றின் குறுக்கே வந்து கட்டப்பட்டிருக்கு. காவிரி ஆறு வந்து பல கிளை ஆறுகளாக வந்து பிரிஞ்சு கடலில் வந்து கடலில் வந்து கலக்கும். அது உருவாக்குன டெல்டா பகுதிகளை வந்து எப்படி சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா தென்னிந்தியாவின் தோட்டம். காவிரி டெல்டா பகுதிகளில் கிளை ஆறுகளால் உண்டாகியுள்ள வலைப்பின்னலை வந்து என்னன்னு சொல்லுவாங்க? தென்னிந்தியாவின் தோட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. காவிரி ஆறு வந்து எங்கே வந்து கடலில் கலக்குதுன்னா கடலூருக்கு அருகே வந்து கலக்குது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான தீவுகள் வந்து பார்த்திங்கன்னா பாம்பன் தீவு, முயல் தீவு, குருசடை தீவு, நல்ல தண்ணி தீவு, புள்ளிவாசல், ஸ்ரீரங்கம், உப்பு தண்ணி தீவு, தீவுத்திடல், காட்டுப்பள்ளி தீவு, குவிப்பில் தீவு மற்றும் விவேகானந்தர் நினைவு பாறை. பாலாறு வந்து எங்கே உற்பத்தி ஆகுதுன்னா பாலாறு வந்து கர்நாடகாவின் கோலார் மாவட்டத்தில் தலக்கவரா என்ற இடத்துல வந்து உற்பத்தி ஆகுது. எத்தனை சதவீதம் பாலாறு வந்து தமிழ்நாட்டில் பாயுதுன்னா 57% வந்து தமிழகத்தில் பாயுது. காவேரி வந்து பார்த்திங்கன்னா பாதிக்கு பாதி 800 கிலோமீட்டருக்கு மேலே வந்து பாயும். ஆனால் 416 கிலோமீட்டர் வந்து தமிழ்நாட்டில் பாயும். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 50%. பாலாறு வந்து 57% தமிழ்நாட்டில் தான் வந்து பாயுது. பாலாற்றின் முக்கியமான துணை ஆறுகள் வந்து பார்த்திங்கன்னா பாலை வந்து பொண்ணு வந்து கவனமாக கொண்டு போகணும். மலாக்கா விழுந்தால் செஞ்சிருவாங்க, கிழிச்சிருவாங்க வீட்டில். அப்போ பொண்ணுன்றது பொன்னி, கவனமான்றது கவுண்டினியா, மலாக்கா விழுந்துட்டான்றது மலட்டாறு, செஞ்சிருவாங்கன்றது செய்யாறு, கிளிப்பாங்கன்றது கிளியாறு ஆகியன பாலாற்றின் துணை ஆறுகள். இது கடலில் எங்கே கலக்குதுன்னா கூவத்தூருக்கு அருகே வந்து கடலில் வந்து கலக்கப்படுது. மட்டும் ஒரு வாட்டி ரீகேப் பார்ப்போம். தென்பெண்ணை ஆறு அல்லது தென்பொருணை ஆறு எங்கே உருவாகுதுன்னா கர்நாடகாவின் நந்திதுர்கா என்ற மலைகளில் வந்து உருவாகுது. எத்தனை சதவீதம் தமிழ்நாட்டில் பாயுதுன்னா 77% வந்து தமிழ்நாட்டில் வந்து பாயுது. திருக்கோவிலூர் அணைக்கட்டிற்கு இடையே வந்து 2 கிளைகளாக பிரியுது. அந்த 2 கிளைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா தென்பெண்ணையாறு, கெடிலம் மற்றும் பெண்ணையாறு. கெடிலம் வந்து எங்கே கலக்கும்னா கடலூருக்கு அருகே வந்து கடலில் கலக்கும். பெண்ணையாறு வந்து
புதுச்சேரிக்கு அருகே வந்து கடலில் வந்து கலக்கும். இவற்றினுடைய பெண்ணையாறு, தென்பெண்ணை அல்லது தென்பொருணை ஆறுனுடைய முக்கியமான துணையாறுகள் வந்து பார்த்திங்கன்னா சின்னாறு, மார்க்கண்ட நதி, வாணியாறு மற்றும் பாம்பன் ஆறு. சின்னாறு, மார்க்கண்ட நதி, வாணியாறு மற்றும் பாம்பன் ஆறு ஆகியன முக்கிய துணையாறுகள். இந்த தென்பெண்ணை ஆறு ஆற்றின் குறுக்கே வந்து என்னென்ன நீர்த்தேக்கங்கள் வந்து உருவாக்கியிருக்காங்கன்னா கிருஷ்ணகிரி மற்றும் சாத்தனூர் நீர்த்தேக்கங்கள் உருவாகியிருக்காங்க. ரொம்ப முக்கியம், ஆல்ரெடி எக்ஸாம்பிள் இந்த கொஷின் கேட்கவும் செஞ்சுருக்காங்க. எந்த ஆற்றின் குறுக்கே வந்து கிருஷ்ணகிரி மற்றும் சாத்தனூர் நீர்த்தேக்கங்கள் உருவாகி இருக்காங்கன்னா தென்பெண்ணை ஆறு. தென்பெண்ணை ஆறு வந்து இந்து சமய மக்களின் புனித நதியாக வந்து கருதப்படுது. எந்த ஆறு வந்து இந்து சமய மக்களின் புனித நதியாக வந்து கருதுறாங்கன்னா தென்பெண்ணை ஆறு அல்லது தென்பொருணை ஆறு. வைகை ஆறு எந்த குன்றுகளில் வந்து உருவாகுதுன்னா வரிசை நாட்டு குன்றுகளில் வந்து உருவாகுது. எங்கே வந்து கடலில் கலக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பாக் நீர் சந்தியில் வந்து கலக்குது. தாமிரபரணி என்ற பெயர் வந்து எப்படி வந்து வந்துச்சுன்னா தாமிரம்னா காப்பர், அதுல இருந்தும் வருணி, தாமிரம் வருணி என்பதிலிருந்து தாமிரபரணி அப்படின்றது வந்திருக்கு. வருணி அப்படின்னா சிற்றோடைகள் என்பது பொருள். தாமிரம்னா காப்பர். இது வந்து பார்த்திங்கன்னா செந்நிற தோற்றத்தோட வந்து காணப்படும். எதனாலன்னா இந்த நீரில் வந்து பார்த்திங்கன்னா செம்மண் துகள்கள் வந்து இருக்கிறதால செந்நிற தோற்றத்தோட காணப்படுகிறது. இது எங்கே உருவாகிறது? தாமிரபரணி ஆறுன்னு பார்த்திங்கன்னா பொதிகை மலையில் வந்து உருவாகிறது. இது அகத்திய முனிவரோடு தொடர்புடையதாக கருதப்படுகிறது. பொதிகை மலை என்னாவே அகத்தியர், அப்போது தாமிரபரணி ஆறு யாரோட தொடர்புடையதுன்னா அகத்திய முனிவர். இதனுடைய துணை ஆறுகள் வந்து பார்த்திங்கன்னா கடனா நதி, மணிமுத்தாறு, சேர்வலாறு, காரையாறு மற்றும் பச்சையாறு, சிற்றாறு மற்றும் ராமா நதி. தென்னிந்தியாவின் ஒரே வற்றாத நதி எது அப்படின்னு பார்த்திங்கன்னா தாமிரபரணி. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான நீர்வீழ்ச்சிகள் தாமிரபரணி, ஒகேனக்கல் நீர்வீழ்ச்சி, திருநெல்வேலி கல்யாண தீர்த்தம், தென்காசி குற்றால நீர்வீழ்ச்சி, தேனி வந்து கும்பக்கரை மற்றும் சுருளி நீர்வீழ்ச்சி, நாமக்கல் ஆகாயகங்கை நீர்வீழ்ச்சி, நீலகிரி வந்து கேத்ரின் பைக்காரா நீர்வீழ்ச்சி, சேலம் வந்து கிள்ளியூர் நீர்வீழ்ச்சி, விருதுநகர் வந்து ஐயனார் நீர்வீழ்ச்சி, கோயம்புத்தூர் வந்து பார்த்திங்கன்னா கோவை குற்றாலம், வைதேகி செங்குபதி சிறுவாணி நீர்வீழ்ச்சி, திருப்பூர் வந்து திருமூர்த்தி நீர்வீழ்ச்சி, மதுரை வந்து குட்லாடம்பட்டி நீர்வீழ்ச்சி, கன்னியாகுமரி வந்து திருப்பரப்பு காளிகேசம் நீர்வீழ்ச்சி, உலக்கை நீர்வீழ்ச்சி மற்றும் வட்டப்பாறை நீர்வீழ்ச்சி. அடுத்து வந்து காலநிலை, இது அடுத்த பார்ட்டில் வந்து பார்ப்போம். தேங்க்யூ.